2016-17 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டில் கட்டண உயர்வு அறிவிக்கப்படாதது பயணிகளுக்கு பெரும் நிவாரணமாக அமைந்துள்ளது. 2016-17 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டை அமைச்சர் சுரேஷ் பிரபு லோக்சபாவில் தாக்கல் செய்தார். ரயில் கட்டணத்துக்கு அளிக்கப்படும் மானியத்தால் ரயில்வேக்கு 2016-17 ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்ற சுரேஷ் பிரபு, ஆனாலும் கட்டணங்களை உயர்த்தாமல் மற்ற வழிகளில் வருவாயை உயர்த்த முயற்சிக்கப்படும் என்றார். அதே நேரத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் 2 மடங்கு அதிக முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். அதேபோல சரக்கு கட்டணமும் உயர்த்தப்படவில்லை. பட்ஜெட்டில் ரயில் பயண கட்டணம் உயர்த்தப்படாதது பயணிகளுக்கும், சரக்கு கட்டணம் உயர்த்தப்படாதது தொழில்துறையினருக்கும் பெரும் நிவாரணமாக அமைந்தது. ஆனாலும் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் இன்னும் 2 மாதங்களில் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டே கட்டண உயர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன.